ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணோம்? நாம் முன்னோருடைய பக்தர்கள், நம்முடைய பக்தர்கள், ஆண்டவரை பின்பற்றின பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்றால், எதற்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்றால், யாபேசை குறித்து பார்க்கிறோம். 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அங்கே யாபேசு தன் தேவனை நோக்கி, தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதல்படி அவனுக்கு காத்து கொண்டார். இன்றைய நாளிலும் அருமையான சகோதரிகளே, நீங்களும் இந்த யாபேசை போல நாமும் தேவனை நோக்கி, தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு புஸ்தகத்தில் 26வது வசனம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். அடுத்தபடியாக சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் என்றால் நமக்கு தான் பாதுகாப்பு, ஜெபம் நமக்குத்தான் ஆசீர்வாதம். ஜெபம் நம்மைத்தான் சோதனைக்கு உட்படாதபடி பாதுகாக்கிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, ஜெபம் என்றால் நாம் வேறு யாருக்கோ என்று எண்ணிக்கூடாது. ஜெபம் என்றால் யாபேசு ஜெபித்தான், தேவரே என்னை ஆசீர்வதித்து